வணங்குகிறேன் மன்னா. மன்னர் நாம் வந்ததை கவனிக்கவில்லையோ? மன்னா. அடடே, வாருங்கள் குமரரே. மன்னருக்கு என் வணக்கங்கள். வணக்கங்கள் குமரரே, தங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. ஆம் மன்னா, சற்று வேலையாக இவ்வழியாக வர நேரிட்டது. அப்படியே உங்களையும் சந்தித்து விட்டு சென்று விடலாமே என்று நினைத்தேன். மிக சிறப்பு. நான் எப்போதெல்லாம் சிந்தனையுடன் மனக்கவலையுடன் இருக்கின்றேனோ அப்போதெல்லாம் உங்களை சந்தித்து விடுகிறேன். என்ன சிந்தனை மன்னா? என்ன கவலை உங்களுக்கு? குமரரே, வெகு நாட்களாகவே என் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு விடை கண்டுபிடிக்க முடியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறேன். நல்ல வேளை உங்களை சந்திக்க நேரிட்டது. என் மனதில் இருக்கும் அந்த கேள்விக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். என்ன கேள்வி மன்னா? என்னிடம் சொல்லுங்கள், எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். குமரரே, எனக்கு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதே அந்த கேள்வி. இந்த கேள்விதான் எனக்கு வெகு நாட்களாக மண்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் என்னுடைய இந்த கேள்விக்கு ஒரு தக்க பதிலை கூற வேண்டும். மன்னித்து விடுங்கள் மன்னா, இந்த கேள்விக்கு சரியான பதிலை என்னால் கூற இயலவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவர் இங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு மலைப்பிரதேசத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று கேட்டால் நிச்சயமாக இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள முடியும் மன்னா. மிகச்சிறப்பு. இப்பொழுதே நான் அவரை சந்திக்க கிளம்புகிறேன். யாரெங்கே? மன்னா. வாகனத்தை தயார்படுத்துங்கள். நான் தூரத்தில் இருக்கும் மலைப்பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும். உத்தரவு மன்னா. நானும் கிளம்புகிறேன் மன்னா, எனக்கும் சற்று வேலை இருக்கிறது. உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி குமரரே. அது என் பாக்கியம் மன்னா. உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன் மன்னா. மிக்க சந்தோஷம். போய் வாருங்கள் குமரரே. குமரர் சொன்ன மலை நிச்சயம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஐயா, என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லப்பா. துறவியாரே, நான் இருமலை தாண்டி இருக்கும் தென்குடி நாட்டின் அரசன். என் மனதில் தோன்றியிருக்கும் கேள்விக்கு விடை தெரிந்து கொள்ளவே உங்களை தேடி வந்தேன். துறவியாரே, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். எவ்வளவு திமிர் இவருக்கு இருக்க வேண்டும்? எவ்வளவு தைரியம் இருந்தால் என் கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஏளன சிரிப்பு சிரித்துவிட்டு மீண்டும் தியானத்திற்கே சென்றிருப்பார். உங்களை அரசே, இப்பொழுது நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள். என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவில்லையே. இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு வந்து விட்டீர்கள். ஐயா, எனக்கு சற்று விளங்கவில்லை, கொஞ்சம் தெளிவாக கூறுங்களேன். உன் கேள்விக்கு நான் பதிலளிக்கவில்லை என்றவுடன் கோபத்துடன் உன் வாளை எடுத்தாயே, அந்த நிமிடம் நீ நரகத்தில் இருந்தாய். நீ சாந்தமடைந்து உடனே உன் வாளை கீழே போட்டாயே, அந்த நிமிடம் நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டாய். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் செய்வதறியாது செய்துவிட்டேன். இப்பொழுது முற்றிலும் புரிந்து கொண்டேன். மன்னருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். நம் இறப்பிற்கு பின் தான் சொர்க்கமோ நரகமோ நமக்கு கிடைக்கும் என்பதல்ல. நாம் வாழ்கின்ற பொழுதே நாம் சொர்க்கத்திலும் நரகத்திலும் இருக்கத்தான் செய்கிறோம். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்களா நரகத்தில் இருக்கிறீர்களா என்பதை உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே முடிவு செய்யும். விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் உங்களுக்கு தீமையே செய்து வந்தாலும் பதிலுக்கு அவருக்கு நீங்கள் அன்பையே செலுத்தினால் நீங்கள் வாழும் வாழ்க்கை சொர்க்கத்திற்குரியதாகும். மாறாக ஒருவரிடம் நீங்கள் உங்களின் கோபத்தையோ வெறுப்பையோ காட்டினால் அந்த நிமிடம் நீங்கள் வாழும் வாழ்க்கை நரகத்திற்குட்பட்டதாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அன்பே ஜெயம்.